ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து வாங்க ஷேர் பண்ணுறேன். ஸோ 2026 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. பிப்ரவரி மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் கிரகங்களுடைய முக்கியமான சேர்க்கைகளும் ஏற்படுது. அதனால் இந்த கிரக தாக்கத்தால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பிப்ரவரியில் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர. அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தாக்கங்களுக்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டி பற்றி கண்டிப்பாக எல்லாருமே நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே முன்கூட்டியே நமக்கு தெரிவிப்பதற்காக சில பொருட்களை வந்து சொல்லுவார். அது உத்தரப்பெட்டியில் வைத்து வழிபாடு செய்யப்படும். அந்த பொருள் சமுதாயத்தில் அப்போதைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். அப்படி சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி உத்தரப்பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதுபோல் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அமைப்போட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அப்பப்போ சில தாக்கங்கள் ஏற்படும். அப்படி இப்போ மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். மீனம் ராசிக்காரங்க உங்கள் ராசியை சேர்ந்த மொத்தமாக வந்து என்ன மாதிரியான பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதாவது மீன ராசி பல நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அப்படி பல நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற பலனை பொதுவாக என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமுமே கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து தான் பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு வேறுபடும். அந்த வகையில் 2026 ஆண்டின் 2வது மாதமான பிப்ரவரி மாதத்தில் நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளானது பல மங்களகரமான யோகங்களை உருவாக்குது. இந்த யோகங்களானது பிப்ரவரி மாதத்தில் வந்து மேசம் முதல் மீன வரையிலான 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அதில் மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் ராசிக்கு 2026 ஆண்டின் பிப்ரவரி மாதம் இப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரியில் என்ன மாதிரியான பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் பொதுவாக என்னங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பொது பலன் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். மீனம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் ஒரு கலவையான மாதமாக இருக்கும். அதாவது அப்ஸும் இருக்கும், டவுன்ஸும் இருக்கும். அந்த மாதிரி கலவையான மாதமாக இருக்கும். இதில் தொழில் மற்றும் வணிகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிடத்தக்க ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும். அதுலேயும் முதல் வாரத்தில் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்புறம் போக போக அதுவே உங்களுக்கு பாதகமாகவும் மாறும். மேலும் உங்கள் வேலையை திறமையாக செய்வதன் மூலம் நீங்கள் விரும்பிய வெற்றியை அடைவீங்க. அது வந்து உங்களுக்கு உறுதியாக வந்து குறிப்பிடப்படுது. இருப்பினும் 2வது வாரத்திலிருந்து சிறு வேலைகளை கூட முடிக்க அதிக முயற்சி மற்றும் விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டியது இருக்குது. அப்படி நீங்கள் செயல்பட்டாதான் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் எல்லாத்தையுமே வந்து அடைய முடியும். அதுவும் இந்த மாதத்தில் நடுப்பகுதியில் வேலை தொடர்பான சில சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அதனால் வேலை தொடர்பாக புது விஷயங்கள் எதையும் பண்ண வேண்டாம். ஏன்னா வேலை தொடர்பான சில சிக்கல்களை சந்திக்க நேரிடுங்கிறதுனால தான் எதையும் புதுசாக ட்ரை பண்ண வேணாங்கிறத சொல்கிறேன். அப்புறம் இம்மாதத்தில் எந்த ஒரு புது வேலைகளையும் தள்ளி போடுவது நல்லது. அதே போல் பழைய வேலையை தள்ளி போடுவதற்கு பதிலாக சரியான நேரத்தில் முடிக்க முயற்சி பண்ணுங்க. புது வேலைகளை தள்ளி போடுங்க, பழைய வேலைகளை வந்து தள்ளி போடாதீங்க. அன்னன்னைக்கே முடிக்க பாருங்கள். இந்த மாதிரி வேலை விஷயத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்படுது. ஸோ எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேலையில் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால தான் வேலையில் பிரச்சனை இல்லாமல் இருக்க கவனமாக இருக்க முயற்சி பண்ணுங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதாங்க உங்களுக்கு பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு.
இப்போ உங்கள் ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மீன ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். மீன ராசினர் நீங்கள் பொதுவாகவே கற்பனை வளமும் கலை ஆர்வமும் மிக்கவர்களாக செயல்படுவீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்கள் நட்பிற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க மாட்டீங்க, அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இப்படியெல்லாம் குணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் கைகூடும். அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. ராசிநாதனுடைய சஞ்சாரத்தால் பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு இன்னும் வெற்றியை வந்து அதிகமாக கொடுக்க செய்யும். காரியங்கள் வகையில் அனுகூலமானது உண்டாகும். அதனால் புது காரியங்கள் எது வேணாலும் செய்யலாம். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவங்க மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அந்த உதவிகளை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. மனதில் கூட ஒரு வகையான தைரியமானது உண்டாகும். தனாதிபதி செவ்வாயுடைய சஞ்சாரம் மூலம் பணவரவு உங்களுக்கு குறையும். ஸோ அந்த பணவரவு குறையிறது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். வாழ்க்கை துணையுடைய உடல்நலத்தில் கவனம் தேவை. சின்னதாக உங்களுக்கு ஏதாவது பாதிப்புனாலும் உடனே மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கிறது நல்லது. அப்புறம் தனாதிபதி செவ்வாய் வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். எல்லாத்துக்கும் மேலே வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவை வியாபாரத்தில் ஏற்படலாம். அதனால் பணத்தை நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எந்த வேலையை செய்கிறதாக இருந்தாலும் அந்த வேலையை பற்றி முன்பு வந்து யோசிச்சுக்குங்க. அந்த வேலையை செய்யும் முன்பு அதை பற்றி அதிகம் யோசிங்க. ஏன்னா வேலையில் இப்போ நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. சிலருக்கெல்லாம் புதிய வேலையே கிடைக்கலாம். அதனால் புதிய வேலைக்கெல்லாம் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வேலையிலேயே கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் குடும்பத்தில் சகஜமான நிலையானது காணப்படும். அதோடு கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை எல்லாம் வந்து நீங்கும். பிள்ளைகள் வந்து உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும். ஸோ பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பதை வந்து நல்லா வந்து இது பண்ணுங்க. அப்புறம் உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படலாம். அதோடு நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேற்றுமை அகலும். மெயினாக பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீர் பண தேவை உண்டாகும். இந்த மாதிரி திடீரென நிறைய மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும். அதுவும் பெண்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் மீனராசிக்கார பெண்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து ஹேண்டில் பண்ணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா கலைத்துறையை சேர்ந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. கலைத்துறையை சேர்ந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே சுமூகமாக முடியும். மெயினாக வீண் முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை தவிர்ப்பது நல்லது. அதை தவிர்க்கலனா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். எதையுமே ஆராய்ந்து முடிவுகள் எடுக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. வேகத்தை குறைத்து விவேகமோடு செயல்படணும். அப்படி வேகத்தை குறைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு கெட்டதாக முடியும். அதனால் வேகத்தை குறைத்து விவேகத்தோடு செயல்பட பாருங்கள். பணவரவு தாமதப்படும். பெரியவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது. அதனால் உங்களுக்கு தான் கஷ்டம். கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் தாமதப்படும். ஆனால் பழைய பாக்கிகள் வசூலாவதில் மெத்தனமும் காணப்படுங்கிறதுனால புது பாக்கிகள் புதுசாக உருவாக்கிக்க வேண்டாம். எந்த ஒரு வேலையும் அலைந்து தேய்ந்து முடிக்க வேண்டியது இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பலமுறை யோசிப்பது நல்லது. மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்துட்டு நட்பு பாராட்ட முயற்சி பண்ணுங்க. ஸோ அரசியலில் இந்த மாதிரி இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. மாணவர்கள் தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வமானது உண்டாகும். ஸோ திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையோடு காரியங்களை செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க மாணவர்கள் செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த தாள்களை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட் இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி. நன்றி, வணக்கம்.